Hi, I'm Dr. Joe Kaushik, andrologist practicing in Caroline John Hospital, Nagarkoil. So today we are in the preoperative session of the Indian malleable penile implant. So this is a 54-year-old patient and he has diabetes and now his sugar levels are under control and we are planning for this surgery. You can see we have all the different sizes of Indian implant. Why we have all the sizes? Because we want to achieve the best length and best girth for it. So let us see what we are going to achieve in this surgery. I'll show you the present penile size. You can see this is the present penile size and we'll be placing the incision over here and we'll be placing the implant inside. So let us see what we are going to achieve at the end of the surgery. Right. So this is the end result of the Indian malleable penile implant surgery. So this was a completely fibrotic corpora and it was you can see how nicely we can achieve this. The implant is placed till the midlands and I will show you the length. You can see a length of almost 5 inches length which we can achieve. Hi. Today is the first day pack removal of the Indian malleable penile implant. So yesterday evening we had done the surgery and today we are going to remove the pack. So as we saw, it was a completely fibrotic corpora, but we had achieved a good result. So let us see what we had achieved. நல்லா இப்போ தண்ணி குடிக்கணும். ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிருங்க. குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க, யூரின் போக வேண்டாம். நல்ல பிளாடர் ஃபுல் ஆனதுக்கப்புறம் யூரின் போங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், இந்த டியூப் இருந்ததுனால உள்ளது. 1 or 2 டைம்ஸ்ல அப்படியே செட்டில் ஆயிரும்.
இன்னைக்கு கட்டாயம் எங்கள் கூட தங்கிடுங்க. ப்ரிஃபரபிளி நாளைக்கும் இருந்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா சுகர் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு இந்த டோஸ் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரபிளி நாளைக்கும் இருந்துட்டு நாளை கழிச்சு வேணா போகலாம், பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த டைம் வலி எல்லாமே செட்டில் ஆயிரும், கொஞ்சம் நீங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, நின்றுட்டு போகலாம். நடந்தீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்லா நடந்து எடுத்து போங்க, இது பண்ணுங்க. இப்போ கீழே போய் சாப்பிட்றோன்னா போயிட்டு வாங்க. ரூமில் கட்டாயம் ஏசி போட்டுக்கோங்க, வேர்த்தரக்கூடாது நீங்கள். ஏன்னா நம்ம நேற்று பண்ணதுனால நேற்று டியூஸ்டே, இன்னும் அடுத்தது நம்ம சாட்டர்டே தான் குளிப்போம். ஸோ அது வரைக்கும் உடம்புலாம் துடைக்கலாம். பட் இங்கே உங்களுக்கு வேர்த்துருச்சுன்னா, நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் உள்ள வேர்த்துருச்சுன்னா சின்ன ஒரு இன்ஃபெக்ஷனோட சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அப்படி பார்த்து தையல் நமக்கு ஒரு 10th 10வது நாள் எங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் பக்கத்துலேயே எடுத்துடலாம். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லீவில் போனாலும் கரெக்டாக உங்களுக்கு கேட்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது நான் சுற்றி விடுறது சரிங்களா? இது இன்னைக்கு காலையில் நான் சுற்றி விடுவேன், இன்னைக்கு நைட் நீங்களே ஒரு மாற்றிக்கோங்க. குளிக்கிற வரைக்கும் இது ஒன்றும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது வந்து தேவையான அளவு தந்திருப்பாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணது இன்னொருக்கா யூஸ் பண்ண வேண்டாம். எப்பயோ யூரின் பட்டாலும் துறை போட்டுருங்க, இன்னொரு புதுசாக போடுவேன். சரி, இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2 நேரம். 2 நேரம். இப்போ நான் போடுறேன் இல்லை, நைட்டு நீங்கள் ஒருக்கா மாற்றிடுங்க. குளிக்கிற வரைக்கும் தான் இது. குளிச்சதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம். அப்படி மேலே வச்சு போட்டுருங்க. அவ்வளோ மேலே வச்சிருங்க. அவ்வளோ ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு இப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த சைட்னாலும் ஓகே தான். வலி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அப்போ போட்டு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு இருக்கிறதுக்கு நாளைக்கு இன்னும் குறையும், டே பை டே இருக்கும். ப்ரிஃபரபிளி நீங்கள் போகிற டைம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நார்மலாக போவீங்க. அவ்வளோ. இன்னைக்கு நம்ம கரோலின் ஜான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கௌசிக் சார் இந்தியன் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே இந்தியன் இம்ப்ளான்ட் தான் பண்ணியிருக்கோம். 2 பேருமே டயபெட்டிக் 20 years மேலே இருக்குது. அவங்க இன்னைக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு சொல்லுவாங்க, நம்ம ஒன்று ஒன்றா கேட்கலாம். எப்படி சார் இருந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட்? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்தீங்க? இம்ப்ளான்ட் பண்ண பரவாயில்லை. வரும்போதெல்லாம் இது வந்து ரொம்ப சின்னதாக சுருக்கமா. இப்போ ஓரளவுக்கு 5 மீட்டர் அதுக்கு 5 சிஎம்மா 5 சிஎம் அளவுக்கு பெருசா இருக்குது. இப்போ பரவாயில்ல. எப்படியாக நீங்க அதை சேர்ந்து வரணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து, இல்ல மேக்ஸிமம் எல்லாரும் தனித்தனியா தான் வருவாங்க, நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்து வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது இயற்கையான விஷயம். ஓகே, மனிதனுக்கு எப்பேற்பட்ட மனிதனுக்கு இதெல்லாம் உருவாகும். கண்டிப்பா. ஓகே ஓகே. இது வந்து வியாதி வரலாம், சுகர் வரலாம், பொருள்கள் போகலாம். அப்படி நாங்கள் 2 பேருக்கு சுகர் வந்து கொள்ள நாளாக எங்கே போய் பார்க்கலாம் செய்யலாம்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். சரி 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 விசாரிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நம்ம டாக்டர் பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லை. அதனால சார் எப்படி உங்களை அந்த அணுகுமுறை எப்படி இருந்து? அணுகுமுறை வந்து அவர் நல்லா வந்து நல்லா மரியாதை பேசிட்டு நல்லா பேசுது, சிரிச்சு பேசுது. அதுக்கு சொல்ல முடியல. டாக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் பேச்சாலே ஒரு மனிதனுக்கு வந்து வியாதி குணம். சரி 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 சரி. அடுத்து நம்ம எப்படி சார் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்து? லாஸ்ட் 1 year சாரோட வீடியோ பார்த்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குனால கண்டக்ட் பண்ணேன்.
ஓகே. இப்போ எப்போ வேணாலும் வர சொல்லி இருந்தது. அப்புறம் இப்போ தனியாக வர வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட சேர்த்தாச்சு. அவனுக்கும் இந்த பிரச்சனை இருக்குனால நாங்கள் 2 பேரும் கன்சல்ட் பண்ணிட்டு சரி போவோம்னு நினைச்சிட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டு பரவாயில்ல. நேற்று வந்து இன்னைக்கு எல்லாம் கலெக்டர் எடுத்தாச்சு, நல்லா நீட்டாக சார் பண்ணியாச்சு. சார் பக்கா ஜென்டில்மேன், நல்ல டிசிப்ளினா இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒரு கடவுள் செயல். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள நல்லா கேர் பண்ணி நல்லா நீட்டா என்ன சொல்றது எல்லாம் கேட்டு நமக்கு வந்து நல்ல எனக்கு ஃபுல் மன திருப்தி. வர்ற பேஷண்ட்டுக்கு ஃபர்தரா வந்தாலும் எல்லாம் நீங்க தைரியமா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல என்ன சொல்றது ஒரு 100% நம்பிக்கையோட வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள அட்மாஸ்பியர் இங்க சார் செட் பண்ணி வச்சிருக்குது. அதுக்கு மேலே அவரோட பிஹேவியர் சொல்லவே வேண்டாம். தைரியமா யாரு வேணாலும் இந்த பிரச்சனை இருக்கவே யோசனை பண்ணவே வேண்டாம். நம்மளுக்கு ஒரே ஒரு பேரு டாக்டர் கௌஷிக் சார். தேங்க்யூ. எப்படி சார்? போதுமா? போதுங்களா? தேங்க்யூ சார்.